அட என்ன விஜய் சார் இப்படி பண்ணிட்டீங்க? அன்னைக்கே யோசிச்சிருந்துருக்கணும். கண்ணாடியை பார்த்து நம்ம பேசுகிறோம், அது ஒரு நாளைக்கு காரி நம்ம மூஞ்சில் துப்பிடும். இன்னைக்கு துப்பிடுச்சு. இந்த சிறுபான்மை சகோதரர்களுடைய ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு பக்கம் கோடி கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் கட்சியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருக்க வேண்டியது, ஒரு பக்கம் கலர் வேஷம் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் காவி வேஷம் போட வேண்டியது. அன்னைக்கு சொன்னதுதான் பாசிசம் பாயாசம். இப்போ அந்த ராஜா வேஷம் களைஞ்சி போச்சு. டும் 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 டும். என்னாச்சு பார்த்தீங்களா? நீங்கள் பேக்கில் எடுத்துகிட்டு போனது என்ன பாயாசமா? சொல்லுங்கள் விஜய் சார். தமிழ்நாட்டு நெய்யில் வடநாட்டுக்காரனுக்கு வட பாயாசம் போட்டு கொடுத்துருக்கீங்களே விஜய் சார். தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு கான்ட்ராக்ட் வேலை தெரியாதுன்னா ஆந்திரக்காரர்களுக்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்கீங்க. ஓ, ஆந்திரக்காரர்களுக்கும் உங்களுக்கும் அந்த டீலிங் இருக்குதோ? ஆமாம், இருக்கத்தானே செய்யும். இதை நான் மட்டும் கேட்கல, நம்ம தமிழ்நாட்டு மக்களே கேட்குறாங்க. பதில் சொல்லுவீங்களா விஜய் அண்ணா? நம்பாதீங்கப்பா, இதெல்லாம் பொய் செய்தி. இவன் 200 யூபி திமுக கொத்தடிமா. நம்பாதீங்க. சயின்ஸ். எப்போ பாரு 200 ஊபி திமுக கொத்தடிமை, அந்த மோனை இந்த மோனை, பொய் செய்தி, ஆச்சா பூச்சான்னு எப்போ பார்த்தாலும் ஒரே கதறல். இந்த தாவேக்காரங்களாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் செயல்படுது. இதையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஊடகங்கள்லாம் இந்த செய்தியெல்லாம் போடுது. இதெல்லாம் பொய் செய்தின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பொய் செய்தினா இதை அடித்து நீங்கள் அதை ஆய்வு பண்ணி இதெல்லாம் பொய் செய்திப்பான்னு நீங்கள் பதில் ஒளிபரப்பு பண்ணுங்களேன், செய்திகளை போடுங்களேன். அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து நின்றுட்டு ஆச்சா பூச்சான்னு கத்திக்கிட்டு தான் வேலைக்கு ஆகாதுப்பா. வலைதளங்களில் போடப்படும் எல்லா செய்திகளையுமே பொய் செய்திகள் என்று சொன்னால் எல்லா செய்திகளும் பொய் செய்திகள் ஆகிவிடாது. உண்மை செய்திகளை மறைக்கவும் முடியாது.